லேட்டெக்னா என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். லேட்டெக்ங்கிறது சிம்பிளாக நீங்கள் எப்படி உங்களோட ரெஸ்யூமை ஒரு எம்எஸ் வேர்டில் டைப் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஒரு நோட்பேடில் டைப் பண்ணி அதை பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஒரு பிரிண்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர் தான். கொஞ்சம் பெருசாக சொல்லணும்னா அது மேத் ஈக்குவேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுற சயின்டிஃபிக்கல் டாக்குமெண்ட்ஸுக்கு இந்த பிஹெச்டிலாம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களோட தீசிஸ்லாம் சப்மிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். அதை எந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். லேட்டெக்ங்கிறது வைசிவிக் கிடையாது, அப்படியே வியூ பார்க்குறதுக்கு எம்எஸ் வேர்ட் மாதிரிலாம் அப்படியே வியூ பார்க்க முடியாது. அப்புறம் எப்படி பண்ணணும், ஒரு நோட் பேடில் மேலே காட்டியிருக்க மாதிரி hello.tex அதுதான் டெக், அதில் டைப் பண்ணி லேட்டெக்ங்கிற சாஃப்ட்வேர் மூலமாக நம்ம ரிவ்யூ பார்க்கலாம். இந்த டேரெக்டாக பிடிஎஃப் பார்க்கலாம். ஸோ அதோட சின்ன ஃபார்மேட் தான் மேலே இருக்குது. அதுக்கு என்னென்னலாம் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கொண்டு வரணும். இப்போ டேரெக்டாக நீங்கள் ஒரு நோட் பேடில் hello.techன்னு டைப் பண்ணி இந்த மாதிரி பிடிஎஃப் கொண்டு வர முடியாது. ஸோ அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும். அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு மிக்டெக் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. மிக்டெக், டெக்லைவ், மேத்டெக், இந்த 3 அப்ளிகேஷன்ஸ் மூலமாக நம்ம பார்க்கலாம். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு மிஷினில் இன்ஸ்டால் பண்ணாமலே பார்க்குறதுக்கு ஓவர்லீஃப்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்டில் நம்ம சைன்அப் பண்ணியாச்சுன்னா இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணாமலே நம்மளால் யூஸ் பண்ண முடியும். எப்படி டெக்லைவ் யூஸ் பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். ஓவர்லீஃப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். உங்களோட ரெஜிஸ்டர் பண்ணலாம். இந்த உங்களோட ஜிமெயிலோ இல்லை ஆஃபீஸ் ஐடியோ யூஸ் பண்ணி நீங்கள் இங்கே சைன்அப் பண்ணிக்கலாம். ஓவர்லீஃப்னு கூகுள் பண்ணிங்கனாலே வரும். ஸோ நான் எப்படி சைன்அப் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். என்னோடய மெயில் ஐடி கொடுத்து நான் சைன்அப் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி சைன்அப் பண்ணியாச்சு அப்படின்னா ஒரு அக்கௌண்ட், நம்மளோட அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும் ஓவர்லீஃபில். எப்படி நம்ம ப்ளே ஸ்டோரில் எல்லாம் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட ஃபஸ்ட் ப்ராஜெக்டை சூஸ் பண்ணிக்கலாம். ஏதோ ஒன்று நீங்கள் ரெஸ்யூம் டைப் பண்ணுறீங்கன்னா ரெஸ்யூம்க்கான சாம்பிள்ஸ் இருக்கும். புக்ஸ், நீங்களாக ஒரு புக்கு டைப் பண்ணுறீங்க, தீசிஸ் டைப் பண்ணுறீங்க. தீசிஸ் டைப் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ ஒரு blank ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணுறேன். ஹலோ வேர்ல்டுன்னு நான் சும்மா ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறேன். எப்படி க்ரியேட் ஆகுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ நம்ம இங்கே blank டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ சைட்லேயே பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ அதுக்கான ப்ரிவ்யூ ரைட் சைடில் உங்களுக்கு வியூ வரும். அந்த மேலே கம்பைலிங் ரீகம்பைலுங்கிற பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடில் நம்ம கொடுக்குறதுக்கு ரைட் சைட் சிங்க்ரோனைஸ் ஆகிடும். ஸோ இது நான் முன்னாடி சொன்ன அந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் கொஞ்சம் நிறையா ஒர்க் இருக்கும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும், அது ஒரு நோட் பேடில் டைப் பண்ணி தனியாக அதுக்கு ஒரு வியூவர் வச்சுருக்கணும். இந்த மாதிரி நிறையா காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். சிம்பிளாக யூஸ் பண்ண முடியாது. லேட்டெக்னா என்னன்னு தெரியாதவங்களால் அதை யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இந்த ஓவர்லீஃப் பார்த்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு டெக் ஃபைல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே நான் ஷோ பண்ணுறேன். அதாவது டாக்குமெண்ட் கிளாஸ் இருக்கணும், அப்புறம் பிகின் டாக்குமெண்ட், எண்ட் டாக்குமெண்ட், அவ்வளோதான். அதுக்குள்ளே நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ அது ரைட் சைடில் ப்ரிவ்யூ வரும். இப்போ நான் டைப் பண்ணதை மேலே கிளிக் பண்ணால் வியூ வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேராகிராஃப் பக்கத்தில் ஒரு ஆல்ஃபா போட்டிருக்கேன் இல்லையா, அதுதான் மேத்துக்கு நீங்கள் $2 லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா $2 போட்டு அதுக்குள்ளே ஆல்ஃபான்னு யூஸ் பண்ணணும். டவுன்லோட் பண்ணுங்கள்.